பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ரவுடிகளின் பெயரில் இன்ஸ்டாகிராமில் செயல்படும் நபர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சீனியர் எஸ்பி கலைவாணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி வர்த்தக சபை வளாகத்தில் பூம்புகார் கைவினை கண்காட்சியை சீனியர் எஸ்பி கலைவாணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் குற்ற பின்னணி கொண்டவர்களை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பிரபல ரவுடிகளின் பெயர்களை கொண்டு செயல்படும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை கண்காணித்து வருகிறோம் என்றும் அதனை பயன்படுத்துவோர்கள் மீது மிக விரைவில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ள இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்கள் குறித்து பொதுமக்கள் அருகிலுள்ள காவல் நிலையங்களை புகார் அளிக்கலாம் என்றும் மேலும் இலவசமாக 112 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் மது அருந்துவதற்கு பணம் இல்லாததால் ஆட்டோவை திருடி சவாரி ஓட்டி அந்த பணத்தில் மது அருந்திய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரை சார்ந்தவர் கிருஷ்ணன், வயது 54. பகலில் ஆட்டோ ஓட்டி வரும் இவர் இரவில் பைக் சர்வீஸ் சென்டரில் செக்யூரிட்டி வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 15ஆம் தேதி இரவு ஆட்டோவை சர்வீஸ் சென்டருக்கு வெளியே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றார். மறுநாள் காலை பார்த்தபோது ஆட்டோவை காணவில்லை. புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் போலீசார் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது திருடு போன ஆட்டோ அவ்வழியே வந்ததைக் கண்டு மடக்கி நிறுத்தி விசாரித்தனர். அதில் ஆட்டோ ஓட்டி வந்தவர் கவிக்கோயில் நகரை சார்ந்த செந்தில்நாதன், வயது 42 என்பதும் ஆட்டோ டிரைவரான இவர் கடந்த 15ஆம் தேதி இரவு கருவாடிக்குப்பம் சாராய கடையில் குடித்துவிட்டு திரும்பிய போது அங்கு கிருஷ்ணன் நிறுத்தியிருந்த ஆட்டோ சாவியுடன் இருந்ததால் அதனை திருடி வந்ததுடன் மது அருந்துவதற்காக கடந்த 4 நாட்களாக ஆட்டோ ஓட்டி வந்ததை ஒப்புக்கொண்டார். இதன் அடிப்படையில் செந்தில்நாதனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் ரூபாய் 30 லட்சத்தை இழந்த நபரின் புகார் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பிள்ளைச்சாவடி பகுதியை சார்ந்தவர் மஞ்சினி, வயது 40, தனியார் நிறுவன ஊழியர். இவர் ஆன்லைன் சூதாட்டம் குறித்து இணையதளத்தில் தேடி வந்தார். அப்போது அவரது மொபைல் போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியுடன் ஒரு லிங்க் மற்றும் பாஸ்வேர்டு வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் குறைந்த பணத்தை வைத்து ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் கணிசமான லாபம் கிடைக்கவே ரூபாய் 30 லட்சம் செலுத்தி ஆன்லைனில் சூதாட்டத்தில் ஈடுபட்டார். பின் லாபத்தொகையை அவரது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றார். ஆனால் முடியவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அடுக்குமாடி குடியிருப்பை உரியவர்களுக்கு வழங்கவில்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் என்று சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி குமரகுழு பள்ளத்தில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேற்று பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி 214 பேருக்கு கொடுப்பதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தனர். அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஓராண்டு ஆகியும் பயனாளிகளுக்கு கொடுக்கவில்லை. இந்த குடியிருப்பிற்காக 50 கோடிக்கு மேல் செலவு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் வரிப்பணம் வீணாகி வருகிறது. இங்கு குடியிருந்த மக்கள் வேலையில் வாடகை வீட்டிற்கு சென்று கஷ்டப்பட்டு வருகின்றனர். கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்பு மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை எனில் கட்டிடம் சேதமாகி மீண்டும் அதற்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். இலங்கை சிறையிலிருந்த காரைக்கால் மீனவர்களுக்கு தங்கள் மன்றம் சார்பில் வழக்கறிஞர்கள் மூலமாக பல்வேறு உதவிகளை செய்துள்ளோம். பொதுமக்களுக்கு எங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்து வருகிறோம். மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக சென்று சந்தித்து கேட்டு வருகிறோம். கட்சி துவங்குவதற்கான பணிகள் நடந்து வருகிறது. இது தொடர்பாக அடுத்த மாதம் அறிவிப்பு வெளியாகும். அடுக்குமாடி குடியிருப்பை உரியவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என்றார். புதுச்சேரியில் ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற வகையில் வீடுகளில் பொருத்தப்படும் ஸ்மார்ட் மின்மீட்டர் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரி அதிமுக வளர்ச்சி மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் பணிகள் குறித்து புதுச்சேரி மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில பிற அணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்கள் தலைமை தாங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நடைபெற்று வருகிறது. அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள BLA 1, 2 ஆகியோர் பொதுமக்களுக்கு படிவங்களை பூர்த்தி செய்து கொடுக்க ஒத்துழைப்பு தர வேண்டும். புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி முகாமில் பொதுமக்களுக்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கும் பணிகள் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திமுகவினர் ஒரு பக்கம் எதிர்த்தாலும் மறுபக்கம் மக்கள் பணி செய்து வருகிறார்கள் என்று கூறிய அவர், அதேபோன்று அதிமுகவும் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அரசியல் சாசனத்தை அவமதிக்கும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் சரியான பதிலடியை வழங்கி மாநில அரசால் கொண்டுவரப்படும் மசோதாக்களுக்கு கால நேரத்தை கூற முடியாது என்று தீர்ப்பு உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் என்றார். மத்தியிலும் மாநிலத்திலும் இரக்கமான ஆட்சி இருந்தால் அந்த மாநிலம் நல்ல வளர்ச்சி அடையும் என்பதற்கு பீகார் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும். அந்த விதத்தில் மத்திய பிஜேபி துணையோடு கூட்டணி இருந்த பீகாரில் மீண்டும் பிஜேபி கூட்டணி அரசு அமைந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்திலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கு பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சியில் அமையும் என்றும் திமுக காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி இதில் தலையிட்டு ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வண்ணம் மீட்டர் பொருத்தும் பணியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் திருநாய்களுக்கு உணவளிக்க தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என்று ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவு அளிப்பதால் அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கும் வாகனங்களில் செல்வோருக்கும் இடையூறுகள், விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க பொது இடங்களில் திருநாய்களுக்கு உணவளிக்கும் பழக்கத்தை ஒழுங்குபடுத்த நகராட்சிக்குட்பட்ட ஒவ்வொரு வார்டு பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் திருநாய்களுக்கு உணவளிக்க பிரத்யேகமான இடங்களை அடையாளம் கண்டு அந்த இடங்கள் மட்டுமே உணவளிக்குமாறு அறிவிப்பு பலகைகள் வைக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து உழவர்கரை நகராட்சி ஒவ்வொரு வார்டிலும் திருநாய்களுக்கு உணவளிக்க பிரத்யேகமான இடங்கள் தேர்வு செய்துள்ளது. இதன் விவரங்கள் நகராட்சியின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்பட்ட இடங்களை அடையாளம் காண்பதற்கு அறிவிப்பு பலகைகள் வரும் வாரத்தில் வைக்கப்படும். திருநாய்களுக்கு உணவு அளிக்க தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தாலோ அல்லது உணவளிக்க வேறு ஏதேனும் இடங்கள் தெரிந்தாலோ அதனை உழவர்கரை நகராட்சியின் 7588171674 என்ற வாட்ஸ்அப் எண்களில் 2 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்தியல்பேட்டை திமுக சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் முத்தியல்பேட்டை தொகுதியில் சமீப காலமாக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மற்றும் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்து கந்துவட்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் அவர்கள் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
6வது ஊதியக்குழு அடிப்படையில் சம்பளம் பெற்று வரும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் பிறப்பித்துள்ள உத்தரவில், அண்மையில் மத்திய நிதி அமைச்சகம் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு தன்னாட்சி நிறுவனங்களில் 6வது ஊதியக்குழு அடிப்படையில் சம்பளம் பெற்று வரும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தியுள்ளது. இதன் அடிப்படையில் புதுச்சேரியில் அரசு கூட்டுறவு நிறுவனங்கள், தன்னாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் 6வது ஊதியக்குழு சம்பளத்தை பெறும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தியுள்ளது. இந்த அகவிலைப்படி 1/7/2025 முதல் 252% 257% உயர்த்தப்படுகிறது. இந்த 5% அகவிலைப்படி உயர்வு ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர்களுக்கும் பொருந்தும். இந்த அகவிலைப்படி உயர்வினால் அரசிற்கு ஆண்டிற்கு ரூபாய் 6 கோடி கூடுதல் செலவாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தொழில் மேலாண்மை மன்றம் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தொழில் மேலாண்மை துறை சார்பில் தொழில் மேலாண்மை மன்றம் துவங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சாம்பால் கல்விக் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார். சாம்பால் கல்விக் குழுமத்தின் இயக்குனர் குமரவேல் முன்னிலை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஓ முருகதாசன் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தின் தொழில் மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் இளமுருகன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் மேலாண்மை மன்றத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் தொழில் மேலாண்மை துறை தலைவர் பேராசிரியர் உதயகுமார் நன்றி உரை வழங்கினார். கல்லூரியின் தொழில் மேலாண்மை துறையின் பேராசிரியர்கள் பால கார்த்திகேயன், ஜான் வில்சன், காயத்ரி தேவி, சௌமியா மற்றும் மாணவர்கள் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கல்லூரியில் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மடுகரை முத்துமாரியம்மன் ஆலய பகுதியில் உள்ள புதர்களை ஊர் பொதுமக்கள் சுத்தம் செய்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை ராம்ஜி நகரில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பகுதியில் கழிவுநீர் செல்லாமலும் புதர் மண்டி கிடப்பதாலும் கொசு அதிகமாக காணப்பட்டது. இதனால் அப்பகுதியில் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் நிலை இருந்தது. மடுகரை ராம்ஜி நகர் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். நெட்டப்பாக்கம் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் உத்தரவின் அடிப்படையில் மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சத்யநாராயணன் தலைமையில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டு கழிவுநீர் வாய்க்காலில் உள்ள அடைப்புகளையும் சுத்தம் செய்தனர். இதன் மூலமாக மாரியம்மன் ஆலய பகுதி தூய்மை நிறைந்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் ஆங்கிலத்தில் உள்ள பெயர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பிஆர்டிசி மூலமாக மின் பேருந்துகள் நகர பகுதியில் 1 மாதமாக இயக்கப்படுகின்றன. இப்பேருந்தின் பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருப்பதாகவும் தமிழில் இல்லாததை கண்டித்தும் தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. மறைமலையடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா எதிரே மின் பேருந்து பணிமனை முன்பு முற்றுகை போராட்டம் இன்று நடத்துவதாக அறிவித்தனர். போலீசார் அந்த பணிமனை முன்பு பேரிகார்டு தடுப்புகள் அமைத்தனர். ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், பெரியகடை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் மற்றும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தினர் அறிவித்தபடி திரண்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தினர் பாவாணன், மங்கையர் செல்வம் மற்றும் பலரும் அந்த வழியாக வந்த மின் பேருந்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். தொடர்ந்து பணிமனையை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். போராட்டம் நடத்தியவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு ஏற்படாததால் அவர்களை கைது செய்தனர். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்
சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவர் MP வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் மற்றும் மீனவ பிரிவு என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பிஜேபியை சார்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில, மாவட்ட தொகுதிய நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதேபோன்று புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினம் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் உள்ளிட்ட பல்வேறு மீனவர் அமைப்பினர் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு விளையாட்டு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக பள்ளிக்கு நடந்து செல்வதால் அவர்களுக்கு இலவச பேருந்து வசதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. உடனடியாக பேருந்து சேவை வழங்காவிட்டால் விளையாட்டு பள்ளி அலுவலகத்திற்கு மலர் வளையம் வைத்து போராட்டம் நடத்துவோம் என்று புதுச்சேரி விளையாட்டு நலச்சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி உப்பரம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளி துவங்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களை தேர்வு செய்து ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளியில் தங்க வைத்து தடகள போட்டி, கபடி உள்ளிட்ட திரளான விளையாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. கல்வித்துறையின் கீழ் இருந்த விளையாட்டு பிரிவிற்கு தனித்துறை உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாக ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளி மற்றும் புதுச்சேரி விளையாட்டு கவுன்சில் இரண்டையும் இணைத்து புதுச்சேரி மாநில விளையாட்டு ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதனால் உப்பளத்தில் இருந்த ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளி என்ற பெயர் தற்போது புதுச்சேரி விளையாட்டு பள்ளி என்று மாற்றப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு பள்ளி விடுதியில் புதுச்சேரி, மாஹே, ஏனா மற்றும் காரைக்காலை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி அருகிலுள்ள அரசு பள்ளிகளில் பயிர்கின்றனர். மாணவர்களை பள்ளிக்கு ஏற்றி செல்ல வாங்கப்பட்ட பேருந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பழுதாகி நின்றது. தற்போது அந்த பேருந்து விளையாட்டு பள்ளி முன்பு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்கி குப்பை போல காட்சியளிக்கிறது. உப்பளம் வழியாக அரசு சார்பில் இயங்கும் மாணவர் சிறப்பு பேருந்துகளும் இயக்குவது இல்லை. இதனால் தினசரி காலை நேரத்தில் மாணவர்கள் சாலையில் நின்று அவ்வழியாக செல்லும் வாகனங்களில் லிப்ட் கேட்டு பள்ளிக்கு சென்று வரும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உடனடியாக மாணவர்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், இல்லையென்றால் விளையாட்டு பள்ளிக்கு மலர் வளையம் வைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் புதுச்சேரி விளையாட்டு நலச்சங்கம் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா தலைமையில் பல்வேறு கட்சிகளிலிருந்து இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். புதுச்சேரியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து கட்சியில் இணைந்ததாக தகவல் வெளிவந்த நிலையில் இன்று ஹசானா அவரது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்கர், பெரியார் மற்றும் சிங்காரவேலர் சிலைகளுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடன் மாலை அணிவித்து கட்சி பணியை தொடங்கினார். பின்னர் பொய்யாதமூர்த்தி விநாயகர் கோவிலில் தமிழகத்தில் வரும் தேர்தலில் முதலமைச்சராக விஜய் வர வேண்டும் என்று அவரது பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபாட்டில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு கட்சிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா தலைமையில் இணைந்தார்கள். புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் RAMP திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் துறையை சார்ந்த MSME நிறுவனங்களுக்கு நியூமெடிக்ஸ் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி நிகழ்ச்சி புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள மாவட்ட தொழில் மைய வளாகத்தில் இன்று நடைபெற்றது. MSME செயல்திறனை உயர்த்துதல் மற்றும் துரிதப்படுத்துதல் RAMP திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் துறையை சார்ந்த MSME தொழில் முனைவோருக்கான நியூமெடிக்ஸ் பயன்பாடுகள் குறித்து திறன் மேம்பாட்டு பயிற்சி இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் மாவட்ட தொழில் மையமும் இணைந்து வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்திய அரசின் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகத்தின் கீழ் உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்படும் RAMP திட்டம் தொழில்நுட்ப மேம்பாடு, செயல்திறன் உயர்வு, திறன் மேம்பாடு மற்றும்
செயல்முறை முன்னேற்றம் ஆகியவற்றின் மூலமாக MSME சூழலை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நியூமெடிக்ஸ் குறித்த தொழில்நுட்ப விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி வழங்குவது பிளாஸ்டிக் துறையில் செயல்படும் MSMEகளுக்கு காலத்துக்கேற்ப தேவையாக அமைந்தது. திட்ட மேலாளர் திரு தினேஷ் பாபு வரவேற்புரை ஆற்றினார். பின்னர் EDII பேராசிரியர் சமத்குமார் தலைமை விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி பாராட்டினார். இதன் பின்னர் புதுச்சேரி அரசின் அரசு செயலர் விக்ரந்த் ராஜா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பிளாஸ்டிக் துறையை சார்ந்த MSME நிறுவனங்கள் தங்களது எதிர்கால தொழில்நுட்ப பயிற்சி தேவைகளை அரசிற்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியின் தொழில் வளர்ச்சியை முன்னேற்றத்துறை தோறும் தனிப்பட்ட பயிற்சி வழங்கப்படுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் RAMP திட்டத்தின் கீழ் இத்தகைய தொழில்துறை பயிற்சிகளை நடத்திய EDII மற்றும் GIC ஆகியவற்றை அவர் பாராட்டினார். நிகழ்ச்சியின் தொழில்நுட்ப அமர்வுகள் ஜெனடிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிபுணர்களால் நடத்தப்பட்டன. இதில் நியூமெடிக்ஸ் அடிப்படை தகவல்கள், நியூமெடிக் கூறுகளின் வகைப்படுத்துதல், சிலிண்டர், வால்வ், FRL போன்ற கூறுகளின் செயல்பாடு மற்றும் தொழில்துறை பயன்பாடுகள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டது. பிளாஸ்டிக் உற்பத்தி துறையில் நியூமெடிக்ஸ் பயன்படுத்துவதன் மூலமாக உற்பத்தி திறன், துல்லியம் மற்றும் பாதுகாப்பு எவ்வாறு மேம்படுகிறது என்பதையும் நிபுணர்கள் எடுத்துக் கூறினர். பிளாஸ்டிக் உற்பத்தி துறையை சார்ந்த 54க்கும் மேற்பட்ட MSME நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிபுணர்களிடம் தங்களது கேள்விகளை முன்வைத்தனர். பராமரிப்பு முறைகள், எந்திர தடை நீக்கம், தானியக்கம், செயல்திறன் உயர்வு போன்ற தலைப்புகளில் MSME தொழில் முனைவோர் பயனுள்ள விளக்கங்களை பெற்றனர். மூத்த திட்ட அலுவலர் விக்னேஷ் தனச்செல்வன் நன்றி உரையுடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. புதுச்சேரி வர்த்தக சபை வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் பூம்புகார் கைவினை விற்பனை மையம் மற்றும் கண்காட்சியை சீனியர் SP கலைவாணன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் மற்றும் வளர்ச்சிக் கழகமான பூம்புகார் விற்பனை நிலையத்தின் சார்பில் புதுச்சேரி வர்த்தக சபை வளாகத்தில் 10 நாட்கள் நடைபெறும் பூம்புகார் விற்பனை மையம் மற்றும் கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சீனியர் SP கலைவாணன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் சிறப்பம்சமாக 10க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்களின் கைவண்ணத்தால் தயாரிக்கப்பட்ட கைவினை பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனைக்கு வைத்துள்ளனர். இந்த கண்காட்சியில் பித்தளை விளக்குகள் மற்றும் கைவினை பரிசு பொருட்கள் என பலவும் இடம்பெற்றுள்ளன. மேலும் 10% சிறப்பு சலுகை வழங்கப்படுவதாகவும் பொதுமக்கள் கண்காட்சியை பயன்படுத்திக் கொண்டு கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா பிச்சைவரன்பேட் பகுதியில் தூய்மை பணியை மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நிலவிய சுகாதார சீர்கேட்டினை போக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலன் கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது தொண்டர்களுடன் இணைந்து மக்கள் நல பணிகளை மேற்கொண்டார். இதில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் அம்பேத்கர் அரசு பள்ளி வளாகத்தை சுற்றிலும் பல நாட்களாக முட்புதர்களும் தேவையற்ற செடிகளும் மண்டி கிடந்தன. இப்பகுதி கொசு உற்பத்தி மையமாக மாறி பள்ளி மாணவர்களுக்கு டெங்கு போன்ற நோய்கள் வரும் அபாயம் நிலவியது. சமீபத்தில் குழந்தைகள் தினத்தன்று பள்ளிக்கு சென்ற அமமுக லாவண்யா அவர்களிடம் பள்ளி நிர்வாகம் வைத்த கோரிக்கையை ஏற்று இன்று அவர் தனது தொண்டர்களுடன் சென்று அந்த வளாகத்தை முழுமையாக சுத்தம் செய்து கொடுத்தார். மேலும் கொசு தொல்லையை நிரந்தரமாக நீக்க கொசு மருந்து அடித்து கொடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். பிச்சைவரன்பேட்டில் உள்ள கலை மேடை பகுதிகள் பொதுமக்களால் வீசப்பட்ட குப்பைகள் மற்றும் கால்நடைகளின் எச்சங்கள் குவிந்து சுகாதார சீர்கேடு நிலவியது. இதில் லாவண்யா தனது தொண்டர்களுடன் பங்கேற்று அப்பகுதியை சுத்தம் செய்து சீரமைத்தார். தூய்மை பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது பிச்சைவரன்பேட்டை சார்ந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நபரை நேரில் சந்தித்து மருத்துவ செலவிற்காக லாவண்யா உதவித்தொகையை வழங்கினார். இந்த மக்கள் நல பணிகளுக்காக ஊர் பஞ்சாயத்தாளர்கள், பொதுமக்கள் மற்றும்
அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் மு. லாவண்யா அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர். வேலைவாய்ப்பில் மீனவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மீனவர்களின் பணியை போற்றும் வகையில் இன்று 21ஆம் தேதி உலக மீனவர் தினம் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கடலும் உள்நாட்டு நீர்நிலைகளும் மிகுந்துள்ள பகுதியில் வாழும் மீனவர்கள் 3வது பெரிய சமுதாயமாக விளங்குகின்றனர். மாநில பொருளாதாரத்திற்கும், ஏற்றுமதிக்கும், உணவு உற்பத்திக்கும், வேலை வாய்ப்பிற்கும், துணை தொழில்களின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றி வருகின்றனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அனைத்து நிலைகளிலும் பின்தங்கியுள்ளனர். அரசியல் மற்றும் கொள்கை ரீதியாக புதுச்சேரி அரசு அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அவர்கள் படிப்பிற்கான நிதி உதவி, தொழில் சார்ந்த திட்டங்களை உருவாக்க வேண்டும். அத்திட்டங்களுக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மீனவர் நலவாரியம் உருவாக்கி மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தை சீரமைத்து டீசல் பங்குகள் அமைத்து தர வேண்டும். கடல் அரிப்பு ஏற்பட்ட இடங்களில் தூண்டில் வளைவு முறையில் கற்கள் கொட்ட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளியூர் ஆத்துவாக்கல்பேட்டில் ரூபாய் 25 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெளியூர் ஆத்துவாக்கல்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோகம் குழாய் அமைத்து மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் ரூபாய் 25 மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவின் மூலமாக மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி காலை ஆத்துவாக்கல்பேட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் பீனாராணி, இளைநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சுவாமியே சரணம் ஐயப்பா குழுக்களின் 4ஆம் ஆண்டு படிப்பூஜை கதிர்காமம் ஆனந்த நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் கதிர்காமம் ஆனந்த நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் சுவாமியே சரணம் ஐயப்பா குழுக்களின் 4ஆம் ஆண்டு படிப்பூஜை நடைபெற்றது. இதில் குழுக்களில் உள்ள உறுப்பினர்கள் மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு செல்வதற்கு முன் படிப்பூஜை நடத்தி ஐயப்பனை வணங்கி வருகின்றனர். அந்த வகையில் 4ஆம் ஆண்டு படிப்பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. குழுக்களின் குருசுவாமி செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற படிப்பூஜைகள் குழுவின் தலைவர் மனு, பொருளாளர் வேல்முருகன், பொதுச் செயலாளர் மோகன், செயலாளர் சதீஷ்குமார், மூத்த உறுப்பினர்கள் பாலமுருகன், வெங்கட், தனிகா, மணிமாறன் உட்பட உறுப்பினர்கள் ஜெயபால், நந்தீஸ்வரன், ராகவேந்திரா, மணிகண்டன், புருஷோத்தம்மன், ரவிச்சந்திரன் உட்பட பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் கோவில் குருக்கள் நாகலிங்கம் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் கலச பூஜை செய்து சரண கோஷம் பாடி வழிபட்டனர். பின்பு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.